இப்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷாம். வணக்கம். இந்த திமுக செயற்குழுவின் தீர்மானங்கள் குறித்த உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக இது போன்ற செயற்குழுக்கள் தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு நடக்கும்போது வரவிருக்கிற தேர்தலுக்கான கட்டியம் கூடுதலாகத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த செயற்குழு தீர்மானத்திற்கு முன்பே நேற்றைய முதலமைச்சரின் அறிக்கையும் இதை சூசகமாகவே தெரிவித்தது. பசப்பு என்கிற வார்த்தையை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக முதலமைச்சர் பயன்படுத்தி இருந்தார். குற்றங்களையும் தவறுகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காக என்றும் பயன்படுத்தி இருந்தார். தோல்வி என்றால் எது? ஒன்று சமூக ரீதியான தோல்வி, அமித்ஷா, அம்பேத்கர் இந்த சர்ச்சை. இரண்டாவது பொருளாதார ரீதியிலான தோல்வி. மூன்றாவது தமிழ்நாட்டின் நலன்களை வஞ்சித்தல். மாநில அரசியலிலே மாநில நலன்களை வஞ்சித்தல் என்கிற அந்த அரசியல் உரையாடல் எப்போதுமே எழுபடும். எனவே தமிழகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை, புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை, இப்படியான விஷயங்கள். இது போக அகில இந்திய நேரேட்டிவ்ஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல், மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்த கட்டமைப்பு தான் இன்றைய செயற்குழுவிலே எதிரொலித்தது. முதலமைச்சருக்கு பாராட்டு என்பது திமுக தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கிற திமுக செயற்குழுவின் தீர்மானம் தான். அதற்குள் நான் பெரிதாக போகவில்லை. ஆனால் பொதுவாக அடுத்த தேர்தலுக்கான களம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த களத்திலே பிரதான அம்சங்களாக இவையெல்லாம் எடுத்து வைக்கப்படும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதே போல அதிமுக கபட நாடகம் ஆடுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அது ஆதரவளித்ததன் மூலமாகவே இது தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி பார்த்தால் 71 கலைஞர் அவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்ததுதான். சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அதாவது பிக்சட் டேர்ம் என்பது நீண்ட நெடுங்காலமாக சர்ச்சையில் இருந்து வருகிற விஷயம். 1983 இந்திரா காந்தி அம்மையாரும் கூட மீண்டும் ஒரு முறை அதை வலியுறுத்தினார்கள். 80 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 84 மரணம், 83 அதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடப்பட்டது. பிக்சட் டேர்ம், பிளெக்சிபிள் டேர்ம் இந்த இரண்டுமே ஜனநாயகத்திலே பெரிய அளவுக்கு எப்போதுமே பேசப்படுகிற ஒரு விஷயம் தான். ரெண்டுக்குமான வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் எப்போதுமே பிக்சட் டேர்ம் என்பது ஸ்டெபிலிட்டியை குறிக்கிறது, பிளெக்சிபிள் டேர்ம் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கிறது. ஜனநாயக அரசு ஸ்டேபிளாக இருக்க வேண்டுமா அல்லது வாக்களித்தவர்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டுமா என்கிற அடிப்படை நோக்கம் தான். நாம் பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபை பின்பற்றுகிறோம். எனவே மக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் நமது கொள்கை. அப்படி இருக்கும்போது இவ்வளவு காலம் கழித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் காரிய சாத்தியமற்றது என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். எனவே அது ஒரு பெரிய நேரேட்டிவாக மாறாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு இடையே உறவு இருக்கிறது, அவர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள், இந்த பிம்பத்தை கட்டமைப்பதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கிறது. பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக தன் பக்கம் திரும்ப வேண்டும் என்று அது விரும்புகிறது. அது அதிமுகவுக்கு ஒரு பகுதியாவது போவதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே இப்போதைக்கு அதிலே அமித்ஷா எதிர்ப்பு என்பது சேர்ந்து கொள்கிறது. அமித்ஷா எதிர்ப்பு என்பது அம்பேத்கர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஐடல், அந்த ஐடலுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இப்படி கொண்டு போகப்படுகிறது. எனவே அமித்ஷா எதிர்ப்பை நோக்கி இதை கட்டமைக்கும் போது மோடி எதிர்ப்பு மட்டும் சொல்லாமல் அமித்ஷா எதிர்ப்பையும் சேர்த்து அதை தலித் அரசியலோடு பின்னி பிடிப்பதன் மூலமாக அடுத்த தேர்தலுக்கான முன்னறிவிப்பு தான் இன்றைய திமுக செயற்குழு கூட்ட தீர்மானங்கள். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷாம்.